டிசம்பர் 15 ஒன்று பண்ணோமா பெரிய ப்ரோக்ராம், அதுக்கு வர சொல்லிட்டேன். வர சொல்லிட்டு அன்னைக்கு அவரை கூப்பிட மறந்துடுறேன். நான் காலையில் சாப்பிட்டதே மறந்துடுவேன். அது மாதிரி லெவலில் அன்னைக்கு மறந்துடுறேன். நான் அப்படியே சொல்லிட்டேன், ஃபாதர் கோச்சிங்காதீங்க, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக கூப்பிடுறேன், நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபாதர் இன்னைக்கு கொண்டு வந்துருக்காங்க. உங்கள் சார்பாக அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தது என்னுடைய தாயார். உங்களுக்கு தெரியும், நான் இந்த ஊர்லேயே திருமணமாகி இதே இடத்துல இருந்து பல வருடமாக இருக்கிறதுக்கு 50 வருடங்களுக்கு மேலே அங்கே இருக்காங்க. நான்லாம் ஆக்சுவலாக நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல தான் நான் பிறந்தேன். பின்னாடி ஒரு தையல் மிஷின் வச்சுருக்கீங்க இல்லையா, பழைய தையல் மிஷின்லாம், அதுதான் நான் பிறந்த இடம். தெரியுதா? அது பார்த்தா அதனால தான் இந்த இடத்த சித்தப்பாங்கள்ட்டெல்லாம் வாங்கி அதை பொதுமக்களுக்காக செய்யணுங்கிறதுனால அதை செயல்படுத்தி வச்சுருக்கோங்க. இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யணும்னு நாம் முயற்சி பண்ணி அல்லது முடிவெடுத்து தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுறப்ப அதற்கு எந்தவித தடை மட்டும் இல்லை, தடை சொல்றது இல்லை, அதற்கு முழுமையான ஊக்குவிக்கும். தாராளமாக நம்ம ஊருக்கு செய்ய என்ன அப்படின்னு எப்பொழுதுமே அது ஊக்கம் கொடுக்கிறத அதை செயல்படுத்துறதுனா அம்மாவோட வார்த்தைகள் எப்பொழுது. இப்போ இதெல்லாம் செய்கிறோம்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அம்மா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அடுத்தது என்னுடைய மனைவியார். என்ன, நாங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாரு, பொருளாதாரத்தை தேடி வாழ்க்கையை தேடி எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் பொறுமையாக இருந்து நான் பண்ணுற தொல்லையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் ஊருக்கானதெல்லாம் நல்லபடியாக செய்யுங்க அப்படின்னு எந்த ஒரு தடையும் சொல்லாமல் அவங்களும் அவங்க மாமியாரோட சேர்ந்து இதை நல்லபடியாக செய்யணும், ஊருக்கு ஏதாச்சும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஆக்சுவலாக மாமியார் மருமகள் ஒற்றுமையாக இருக்கிறது எங்கள் வீட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். இல்லை, இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பு. நீங்கள் இங்கே இதன் மூலமாக கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம். நன்றி, வணக்கம். ஃபாதர் பெஞ்சமின் அவங்களை சில வார்த்தைகள் சொல்லுவாங்க.